டெவலப்மெண்ட் வேணும் தான். அதுக்காக டெவலப்மெண்ட்டை டைமிங்கோட பண்ணுறது நியாயமான முறை இல்லையா? அக்கறை இல்லாதனால தானே இதை கண்டுக்காத விட்டுருக்கேன். நீ செத்தா என்ன? மோடியை நானே பிஜேபிக்காரன் தான், 15 வருஷம் ஓட்டு போட்டிருக்கேன். அதனால கேள்வி கேட்கக்கூடாதுன்னு இல்லை. 9:30க்கு காலேஜில் இருக்கணும். நம்ம 9 o'clock இங்கே ட்ரெயின் இருந்தாலே போகிறதுக்கு 11:30 ஆகிடுது. தமிழ்நாட்டுக்கு வந்து மத்திய அரசு வந்து ரயில்வே துறையில் வந்து சரியான நிதி ஒதுக்கலை. தமிழர்கள் வந்து எப்பவுமே வந்து ரூல்ஸை கட்டுப்பட்டு ஒரு மனிதாபிமானத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மோடி கவர்மெண்ட் என்னமோ மதிக்கலைன்னு தான் சொல்லுவேன். ஸ்கூல் அண்ட் காலேஜ் எண்ட் டைம், எக்ஸாம் டைம் இது ஆக்சுவலி. ஏன் இந்த டைம்ல போய் இதை வைக்கிறாங்கன்னு தெரியல. சவுத் எட்டு போங்கன்னு விட்டுட்டேன் அவனை. தாம்பரத்துல ஸ்டேஷன்ல வண்டி போட்டா பரவாயில்ல, செங்கல்பட்டு எல்லாம் விடுறாங்க. நேத்திலாம் போகும்போது கரம்னிஷன்ல மாட்டின மாதிரி தான், காமெடி மாதிரி தான் ஆயிடுச்சு. ஒரு மந்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பர்மிஷன் 2 லேட்டு தான். என்னோட இதுல எல்ஓபி நடக்குது. ஸோ எனக்குன்னு மட்டும் இல்லை, இந்த மாதிரி இருக்கிற அந்த ஆஃபீஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே இப்படிதான். டெய்லி ஆஃபீஸ் வரதே கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்கிற மாதிரி இருக்கு. எதில் போனாலும் கும்பல் ஜாஸ்தியாக இருக்கு. எப்படி தான் போகிறது வரதுன்னே தெரியல. நைட் போகிறதுக்கு ஒன்றும் லேட் ஆகுது. இப்போ கிளம்புனா தான் ஒன்றும் 9:30 வீட்டுக்கு போய் சேருவோமே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. நாங்களாம் நைட் டியூட்டிக்கு போகிறவங்க. இப்போ அவங்க ஃபேமிலி யாரும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அவங்க ஓன் தான் போவாங்க. கார் வச்சிருப்பாங்க, ஃப்ளைட் வச்சிருப்பாங்க. நம்ம தான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த ரயில்வே மினிஸ்டர் இருக்கிறவங்க, டாப் ஆஃபீஸர் இருக்கிறவங்கலாம் இந்த வந்து பப்ளிக் என்ன அஃபெக்ட் ஆகிறாங்க அவங்க வந்து ஃபீல்டுக்கு வந்து நின்று பார்க்கணும். ஏன் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் யாரும் என்ன கேட்கலாம்ல? பிஜேபி காரங்க எல்லாம் கேட்கலாம்ல? ஓட்டு கேட்க மட்டும் எல்லாம் தமிழ்நாடு பூரா சுத்துறீங்கல்ல. சார், இந்த ட்ரெயின் மாற்றம் வந்து சபர்பன் 10, 11லேருந்து 5, 6 அப்படின்றத வந்து ரொம்ப மிகப்பெரிய தவறாக ஆண்டிருக்காங்க இந்த டிஆர்எம் எல்லாருமே. முதல்ல வந்து 5 and 10 and 11 இருக்கிறது வந்து இங்கே பிளாட்ஃபார்மில் ஒரு 5 and 6க்கு எக்மோருக்கு வரைச்ச 2 சைட்லையும், அதாவது செட்பெட்டு எக்மோராக இருக்கட்டும், எக்மோர் டு பார்க் டு எக்மோராக இருக்கட்டும், 2 இடத்துலையும் ட்ராக் வந்து கிறிஸ் பண்ணுறது. இந்த ட்ராக் கிறிஸ் பண்ணுறதுனால தான் இவ்வளோ நேரம் லேட் ஆகுது. மோரோவர் இந்த இது பார்த்திங்கன்னா 10 and 11 அப்படின்றது வந்து 11ன்ற பிளாட்ஃபார்ம் வந்து 11A 11Bன்னு 2 இருக்குது. 11B வந்து டோட்டலாக ஃப்ரீயாக இருக்குது. 11ல் தான் வேலை நடக்குது. 11 பேரிகேட் பண்ணிவிட்டு 11Bயில் வந்து க்ளீனாக கொடுக்கலாம். அந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாகவே ரன் பண்ணலாம். பீச்லேருந்து தாம்பரம் செங்கல்பட்டு போகிறத மாத்திரம் 5லேயோ 6லேயோ இவங்களுக்கு சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு பண்ணலாம். இதெல்லாம் ஏன் யோசிக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல. ரெண்டாவது வந்து இவங்க வந்து இந்த எக்ஸாம் ஏப்ரல் மார்ச் ஏப்ரல்லாம் எக்ஸாம் நடக்கும். இந்த மாதிரி நேரங்களில் இதை ஏன் மாற்றுறாங்கன்னு தெரியல. டெவலப்மெண்ட் வேணும் தான். அதுக்காக டெவலப்மெண்ட்டை டைமிங்கோட பண்ணுறது நியாயமான முறை இல்லையா? தகவல் வந்து எப்படி போகிறது அப்படின்னா, இங்கே ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் ஏதாவது போட்டிங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்ற ரயில்வே மினிஸ்டர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார். என்னோடய வண்டியில் வந்து சீட்டில் தண்ணி ஒழுகுது, இதில் ஏசியில் அப்படின்னா அதுக்கு உடனே போட்டு எல்லாம் பண்ணி குயிக்காக வந்து டிக் வாங்குறதுக்கு பார்ப்பாங்களே தவிர ஃபீல்ட் லெவலில் என்ன ஆகுதுன்றது யாரும் பார்க்குறதுக்கே இல்லை. நீங்கள் வந்து பாருங்கள், பல்லாவரத்துலையோ பழந்தாங்கலையோ எங்கேயோ செங்கல்பட்டு போகிறச்சோ ஒரு ராத்திரி 9 மணிக்கு எவ்வளோ பேர் வெளில தொங்கிட்டு போகிறாங்க, லேடிஸ்லாம் எல்லாம் அப்படின்றத பாருங்கள். நீங்கள் யாரும் பார்க்க மாட்டேன்றீங்க. ஏன்னா யூ ஆர் நாட் ட்ராவலிங். DRM, I am telling you, you are not traveling. You travel in the second class compartment. You may call it as cattle class. நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டேன்றீங்க. கம் டு த ஃபீல்ட் மிஸ்டர். கண்டிப்பாக அக்கறை இல்லாதனால தானே இதை கண்டுக்காத விட்டுருக்கேன். நீ செத்தா என்ன? 1000 பேர் வந்து கொரமாண்டல் எக்ஸ்பிரஸ் வந்து எதிர முட்டிக்கிட்டு 1000 பேர் செத்தாங்க. அப்போ என்ன பண்ணார் சீஃப் மினிஸ்டர் மோடியை? நானே பிஜேபிக்காரன் தான், 15 வருஷம் ஓட்டு போட்டிருக்கேன். அதனால் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு இல்லை. 1000 பேர் செத்தப்போ மோடி வந்து என்ன கேட்டார்? 1000 பேர் செத்துட்டாங்க, யாராக இருந்தாலும் நான் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன்னாரு. என்ன யார் அது? நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க. அது ஃபங்க்ஷனல் இது தானே, ஃபங்க்ஷனல் இர்ரெஸ்பான்சிபிலிட்டினால தானே அந்த ஆக்சிடென்ட் நடந்தது. இல்லை சபோட்டேஜ்னா சொல்லுங்கள், ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? வெளில வந்து அப்படியே விட்டுட்டு தானே போயிருக்கீங்க. நீங்கள் வந்து மக்கள்னு வெறும் டாப்பில் போயிருங்க. மிஸ்டர் மோடி, உங்களுக்கும் தான் இது 56 இன்ச்சு உங்கள் செஸ்ட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறதுனால எதுவும் உருப்பட போகிறது இல்லை நாடு. ஃபீல்ட் லெவல்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் வரணும். ஃபீல்டில் வந்து இன்ஃபர்மேஷன் இங்கேருந்து பாஸ் ஆகணும். உங்களால் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தான் வந்து 15வது வருஷத்தை உங்களை ஆட்சியில் உட்கார வச்ச தின் மெஜாரிட்டியோட மக்கள் கொடுத்தாங்க. இந்த தின் மெஜாரிட்டி அடுத்த 15-20 வருஷத்துக்கு பிஜேபி ஆட்சியிலேருந்து அகற்ற அளவுக்கு வரும். ராகுல் காந்தியை வந்து நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதெல்லாம் ஐ எம் நாட் கெட்டிங் இன்ட்ரெஸ்டட். நீங்கள் சொன்னீங்க 60 வருஷம் வந்து மோடி, எனக்கு 60 வருஷம் காங்கிரஸ் கொடுத்தீங்க, எனக்கு 60 வருஷம் கொடுங்க. நாங்கள் 60 வருஷம் இல்லை 180 மாதம் கொடுத்துருக்கோம். நீங்கள் எல்லாமே மக்களை தான் வஞ்சிச்சிருக்கீங்களே தவிர இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் முதல் கண்டு லார்ஜ், என் வீட்டுக்கு தண்ணி வரலன்னா உங்கள்கிட்ட வந்து சண்டை போடல, கேட்கல, அதை நீங்கள் பாருங்கன்னு சொல்லலை. லார்ஜ் ஆயிரக்கணக்கான பேசஞ்சர், 20 லட்சம் 30 லட்சம் பேசஞ்சர் டெய்லி வாழ்வாதாரத்துக்காக போயிட்டுருக்கான். செங்கல்பட்டுலேருந்து எங்கெங்கேயோ போயிட்டுருக்கான். அவனை பற்றி நீங்கள் நினைக்கவே மாட்டேன்றீங்க. மிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் வெறும் ட்விட்டர் ரயில்வே மினிஸ்டர், கம் டு த ஃபீல்டு ப்ளீஸ். இந்த சேஞ்சை வந்து ஆத்தரைஸ் பண்ண அதிகாரிகள் வீட்டில் பசங்கள்லாம் இல்லை. அப்படி இருந்தால் அவங்க பென்ஸ் காரில் போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி நிர்மலா சீதாராமன் சொல்லலாம், என்கிட்ட காசு இல்லாதனால எலெக்ஷனில் நிற்கலைன்னு. மேபி டிஆர்எம் மற்றவங்களுக்குலாம் வந்து வேறு விதமாக கூட காசு வரலாம், அவங்க பென்ஸில் கூட போயிட்டுருக்கலாம். அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் இதை நம்பி தான் நாங்கள் வாழ்வாதாரம் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களோட வாழ்வாதாரத்தை வஞ்சிக்கிற எந்த அரசாங்கத்துக்கும் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். நார்மலாக 35 to 45 மினிட்ஸில் வந்துடலாம். பட் இப்போ கொஞ்சம் ட்ரெயின்ஸ் எதுவுமே கரெக்டாக கிடையாது. ½ hour ஒன்ஸ் தான் ட்ரெயின்ஸ் இருக்குது.
அதுவும் நிறைய ட்ரெயின்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ட்ராக்கும் மாற்றி விட்டுருக்காங்க. நேற்று சேத்பட்டுக்கும் எக்மோருக்கும் நடுவுலேயே ஒரு 5லேருந்து 5:30 வரைக்கும் அங்கே தான் ஸ்டாப் ஆகிருந்துச்சு. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. டைமிங்க்கு போக முடியல, அது கொஞ்சம் ப்ராப்ளம். ஏன்னா நான் 9:30க்கு காலேஜில் இருக்கணும். நம்ம 9 o'clock இங்கே ட்ரெயின் ஏறினாலே போகிறதுக்கு 11:30 ஆகிடுது. ப்ரியராக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம், பட் அது கொடுக்கல. அது திடீர்னு தான் இருந்துச்சு. நேற்றெல்லாம் சேத்பட்லேயே ஒரே ட்ராக்ல 3 ட்ரெயின் ஸ்டாப் ஆயிடுச்சு. அது நாங்கள் அங்கேருந்து சேத்பட்லேருந்து ட்ராக்ல மாதிரி பஸ் பிடிச்சி தான் போகணும் நேற்று போகிறப்போ. ஸோ டிஃபிகல்ட்டிஸ் தான், எல்லாருக்குமே ப்ராப்ளம் தான். மேபி வீக்கெண்ட்ஸில் பண்ணலாம், வீக் டேஸில் ஏன்னா ஒரு மண்டே டு சாட்டர்டே இல்லாமல் ஒரு சண்டேஸ் போல் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 1 month பிஃபோர் வச்சு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இது சடனாக போட்ட பிளான் மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக நமக்கு தான் ப்ராப்ளம். அவங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல, பப்ளிக் தான் யூஸ் பண்ணுறோம். பட் இன்டிமேஷன் கொடுத்துருக்கணும், கொடுக்கல. இப்போ நம்ம தானே ஓட் போகிறோம், நம்ம தான் அந்த டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணணும். நம்ம கரெக்டாக போட்டால் கரெக்டாக இருக்கும். கொடுக்கல, எஜுகேஷன் வைஸும் கொடுக்கல, பாலிட்டிஷியன் வைஸும் அவங்க தமிழ்நாட்டில் இல்லைனாலும் நமக்கு தான் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் ஆகுது. அவங்க நார்த் சைடு நிறைய பண்ணுறாங்க, பட் குவாலிஃபிகேஷன் வைஸ் போஸ்டிங் வைஸுமே நமக்கு தமிழ்நாட்டுக்கு தான் எதுவும் கிடைக்கல. நானும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் எழுதியிருக்கேன், ஆனால் கிடைக்கல. ஈவன் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் கூட ஹிந்தி தான் ப்ரியாரிட்டி. நீங்கள் யூபிஎஸ்சியில் எழுதுனீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் ஹிந்தியில் இருக்கும், ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷில் இருக்கும். அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் யாரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவ்வளோ கிடையாது, ஃபுல்லாக நார்த்தில் தான் இருப்பாங்க. நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போனாலுமே அவங்க ஹிந்தி தான் பேசுவாங்க, இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் ரொம்ப கம்மி. இப்போ அவங்க ஃபேமிலி யாரும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அவங்க ஓன் தான் போவாங்க, கார் வச்சுருப்பாங்க, ஃப்ளைட் வச்சுருப்பாங்க. நம்ம தான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறோம், நம்ம தான் அதை ஃபீல் பண்ணணும். செந்தாமஸ் போர்ட்லேருந்து வரேன். நம்ம டெய்லி வருவேன். நாங்களாம் லாங்கில் வந்து வேலைக்கு போகிறோங்க. ட்ரெயினுக்காக ரொம்ப அவஸ்தைப்படுறோம். நாங்கள் நடுத்தர வாசிகள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த 1/4 மணி நேரம் ட்ரெயின் ஓடுறதுனால நிறைய பேர் தொங்கின உயிருக்கு பலி கொடுக்குற நிலைமை ஆகுது. ஸ்டேஷனில் ஒரு 1/4 மணி நேரம், அப்புறம் இங்கே ஒரு 1/4 மணி நேரம். எக்மூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நிற்கிது வண்டி. மோடி இது வந்து அவர் வந்ததுனால தான் ரொம்ப குறைச்சல் ஆகிப்போச்சு. தமிழக மக்கள் அவதிப்படுகின்ற காரணத்தினால இது மாதிரி முடிவு எடுக்கிறாரு என்ன தெரியல. ஒரு சுச்சுவேஷனை பார்த்தாக்கா எல்லாம் இதே மாதிரி தான் தெரியுது. அவருடைய ரூல்ஸ், அவருடைய கண்டிஷன் எல்லாம் ஆப்போசிட்டாக தான் மாறுது. ஒரு நல்லதாக தெரிகிற மாதிரியே தெரியல. அவர் ஃப்ளைட்டில் போகிறவருங்க, அவர் நம்மள மாதிரி வெயிட் பண்ணி 1/4 மணி நேரம் போகிறாள். அவர் எதுக்கெடுத்தாலும் ஃப்ளைட்டில் போகிறவர் வரவர். 1 ஹவரில் வர வேண்டிய ட்ரெயின் குறைஞ்சபட்சம் 2 ஹவர் 2.5 ஹவர் கூட ஆயிடுது. ஜனங்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பாகும். மக்கள் நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி உள்ள கஷ்டப்படுறாங்க ஜனங்கள்லாம். அதுக்கு கவர்மெண்ட்டாக அவங்க தான் வந்து ரெடி பண்ணாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே இது, அவங்க தான் இது பண்ணணும். இதுக்கு மக்களுக்கு ஒரு நல்லபடியாக செய்யணும். போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாத எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக முடிக்கணும், சீக்கிரம் இது பண்ணணும். நாங்கள் மாம்பழம் போகிறதுக்கு வந்திருக்கோம். கேட்டாக்கா ட்ரெயின் எப்போ வரேன்னு சொல்ல முடியாதுன்றாங்க, லேட்டாக ஆகுன்றாங்க. சார் நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து கிட்டத்தட்ட 10,000 பேர் வரோம். செக்ரட்டரியேட் ஸ்டாஃப் நாங்கள் எல்லாருமே. சடனாக இந்த ஒர்க்கு நடக்குது வந்து ப்ரீ பிளான் இல்லை. அதான் நான் சொல்லுவேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே கடுமையான தாக்கத்தை நான் வந்து முன்னெடுத்து சொல்கிறேன். மக்கள் வந்து எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க, இது சென்ட்ரல் மினிஸ்டர் என்ன பண்ணுறான்றது என்னுடைய கொஸ்டின். இது வந்து ப்ரீ பிளானாக பண்ணியிருக்கணும், இல்லை ஆஃப்டர் நைட் டேயில் பண்ணியிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 6:50க்கு ஒரு ட்ரெயின் வருது. அது வந்து கிட்டத்தட்ட கோவிட்ல இருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா செமி ஃபாஸ்ட்டு, அது வந்து டோட்டலாக நிறுத்திட்டாங்க. இப்போ வரவங்க எல்லாமே அரக்கோணத்துல தான் வராங்க. இதில் வண்டியில் வந்து உட்கார முடியாமல், குடிக்க கூட தண்ணி இல்லாமல் அவதிப்படுறாங்க. உட்காரத்துக்கு இடம் இல்லை, நின்றுட்டு போகிறாங்க. உள்ள காற்றே வரல. எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்கள்லாம் வந்து டோட்டலி இதுவும் வராங்க, ஸ்டாப் ஆகிறாங்க. ஏன் காரணம், ஏன் சிக்னல் ப்ராப்ளம் ஏன் வருது? அதனால தான் எனக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் இது வந்து துரிதமாக ஆக்ஷனே எடுக்கலை. கண்மூடித்தனமாக வேலை செய்கிறாங்க. எல்லாருமே சஃபராக வராங்க. இப்போ வேலைக்கு போகிறவங்க எப்படி வருவாங்க? மறுநாள் போனால் எங்களுக்கு சம்பளம் கட் ஆகுது. இதெல்லாம் வந்து சென்ட்ரல் மினிஸ்டருக்கு நான் ஒரு என்னுடைய கனிவான கோரிக்கையை நான் முன்னெடுத்து சொல்கிறேன். மோடிக்கே நான் சொல்கிறேன், மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்கள் வந்து இதெல்லாம் வந்து நல்லா டெவலப் பண்ணுறாரு, இல்லைன்னு சொல்லு. ஆனால் இந்த ட்ரெயினை காஞ்சிபுரம் டு சென்னை பீச் ட்ரெயினை துரிதமாக வந்து ஆக்ஷன் எடுக்கணும். நான் என்னுடைய கோரிக்கையாக நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டுக்கு வந்து மத்திய அரசு வந்து ரயில்வே துறையில் வந்து சரியான நிதி ஒதுக்கலை. இதுக்கு காரணம் இதுதான் என்னுடைய கோரிக்கை. இது துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும். இப்போ நாங்கள் அங்கே வந்து ட்ரெயின் வேலைனா வேறு ட்ரெயின் இங்கேருந்து ஏறி போயிடுவோம். இந்த வயசானவங்க அம்மா பாட்டி அவங்கெல்லாம் வரும்போது கூட்டிகிட்டு வரும்போது ரொம்ப இதாக இருக்குது. ட்ரெயின் வந்து எங்கே அவங்களுக்கு தெரியாது. எங்கள்கிட்ட தான் கேட்பாங்க, தம்பி இந்த ட்ரெயின் எங்கேப்பா போகணும், தம்பி தாம்பரம் போகிற ட்ரெயின் எப்படிப்பா போகணும், டிநகர் போகிற ட்ரெயின் எப்படிப்பா போகணுன்னு அவங்க தான் கேட்பாங்க. இங்கே நார்மலாக இருக்கும்போதே அவங்களுக்கு கேட்பாங்க, ஏன்னா சென்னை அவ்வளவு தெரியாது அவங்களுக்கு. இந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த ட்ரெயின் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. இதுக்கு வந்து என்னதுன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம், இல்லைனா ஒர்க்கும் வந்து சீக்கிரம் இது முடிக்கலாம். ஏதாவது ஒரு இங்கே வராங்க, என்ட்ரன்ஸில் வராங்க, டிக்கெட் கொடுக்குறாங்க, அவங்களாவது சொல்லலாம் இல்லையா? ஆனால் தமிழர்கள் வந்து எப்போவுமே வந்து ரூல்ஸை கட்டுப்பட்டு ஒரு மனிதாபிமானத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. மோடி கவர்மெண்ட் என்னமோ மதிக்கலைன்னு தான் சொல்லுவேன். மோடிக்கு ஓட்டு வருமாங்கிறது வந்து பொதுவாக சொல்லப்போனால் மாநில அரசியலுக்கு தான் வந்து முன்னுரிமை ரொம்ப கொடுப்பாங்க தமிழர்கள். நான் வந்து எந்த கட்சியுமே கிடையாது. டிஎம்கே, ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் இந்த நடிகர்களை உச்சக்கட்டமாக இது பண்ணி
ஒரு அட்டாட் ஆவாங்க தெரியுமா. சினிமா பார்க்குற ரசிகர்கள் எல்லாம் அவங்க ஓட்டு வந்து கிடைக்கும் போது அது ஒரு கட்சியாக இருக்கும், அந்த கட்சிக்கு வந்து ஓட்டு கிடைக்கும். பிஜேபிக்குங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போது நான் சொல்கிறேன், பிஜேபிக்கு வந்து தொகுதிகள் வந்து போன தடவை விட இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வசியம் எல்லாரையும் முட்டாளாக்குறதுன்னு சொல்லுவேன். வண்டலூர்லேருந்து வரேன், டெய்லி 1 இயராக வந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி நடந்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைமாக. ரொம்ப ஆஃபீஸ்லாம் ரொம்ப பெர்மிஷன் போட வேண்டியிருக்கு, திட்டு வாங்க வேண்டியிருக்கு ஹையர் லெவல் அஃபீஷியலில். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேசஞ்சர்ஸ் கிட்டத்தட்ட 40 to 80 ட்ரெயின்ஸ் கம்மி பண்ணிட்டாங்க. ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ரொம்ப கம்மியாயிடுச்சு. 1/2 hour to 45 minutes ஆகுது ஒரு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணி தான் போகிறோம். மார்னிங்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. சீக்கிரம் இதை ரெனோவேட் பண்ணிவிட்டு எங்களுக்கு நார்மலாக ட்ரெயின் விட்டால் நல்லாயிருக்கும். ரொம்ப சிரமமாக தான் இருக்குது எல்லாருக்கும். நான் இப்போ நாங்களாம் கூட ஃபஸ்ட் கிளாஸில் வர ஆட்கள், பட் நார்மல் பீப்புள்ஸ் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேபிளாகவும் அவங்களுக்கு இல்லாதனால மந்த்லி இந்த மாதிரி வரதுனால ரொம்ப நிறைய மெட்ரோ அந்த மாதிரிலாம் போய் சேஸ் பண்ணி பிடிக்கிறாங்க. ஸோ கஷ்டமாக தான் இருக்குது. ஸ்கூல் அண்ட் காலேஜ் எண்ட் டைம், எக்ஸாம் டைம் இது ஆக்சுவலி. ஏன் இந்த டைமில் போய் இதை வைக்கிறாங்கன்னு தெரியல. மேபி அந்த மே மந்தில் கூட இதை பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ ஏன் வைக்கிறாங்கன்னு க்ரூஷியலாக இருக்குது டைம் எங்கள் எல்லாத்துக்கும். நான் ஒரு ஆஃபீஸர் தான், கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான். எனக்கே கஷ்டமாக இருக்குது. இன்னைக்கு கீழே இருக்கவங்களுக்கு அவங்கள பார்க்க எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. இல்லை, அவர் யூஸ்வலாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எதுவும் பெருசாக பண்ண மாட்டார்ல, எப்போவுமே நம்மளை வந்து ஒரு டைம் இப்போ மதிக்க மாட்டார் ஆக்சுவலி அவர். என் பேர் மீராஸ். என் பேர் நான் ஆதம்பாக்கத்து சென்ட் தாமஸ் மோனில் வரேன். ஆனால் என்ன ரெகுலராக கொஞ்சம் இதன் ட்ரெயின் நம்பி போகிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பான ஜாப் தான். வேறு வழி இல்லை, இதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம போய் ஆகணும். ஏன்னா இது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ராஜெக்ட், இது ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் கிடையாது. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் போகிற சொல்கிற எந்த அர்த்தமும் கிடையாது. அது முட்டாள்தனமான ஒரு விஷயம். இது நம்ம படித்தவங்க நம்ம அதை நினச்சி போகிற மாதிரி போக வேண்டியதான். இல்லை கொஞ்சம் நம்மளோட பிளானை கொஞ்சம் மாற்றிக்க வேண்டியது. அவங்க ரயில்வே மெசேஜ் கொடுத்தாருக்காங்க, எவ்ரி மெசேஜ் ஒவ்வொரு பிஃபோர் இது ஆரம்பிக்க முன்னாடியே ஒரு 3-4 டேஸாகவே மெசேஜ் கொடுக்குறாங்க. உங்கள் பிளானை வந்து பண்ணிக்கிடுங்க, பிளான் பண்ணிக்கிறீங்க. என்ன ஒரு இதுனா, இதுக்கு பதிலாக கொஞ்சம் பஸ்ஸஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுனா இன்னும் கொஞ்சம் கன்வீன்ட் ஆகும். இப்போ என்ன ஒரே ப்ராப்ளம்னா, இப்போ வந்து இப்போ ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸாம் டைம் முதல்ல. இப்போ வந்து February March வந்து 10th 12th எக்ஸாம் டைம். பசங்க ப்ரிப்ரேஷன் பண்ணி அவங்க ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு அவங்களுக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும் அவங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸாமு அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாமல் ஒன்று பண்ணியிருக்கணும். இல்லை ஒன்று எக்ஸாம் முடிஞ்சு இந்த வெக்கேஷன் லீவில் பண்ணியிருக்கணும். வெக்கேஷனில் பண்ணால் கூட யாரும் சஃபர் ஆகாது. முதல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பெரிய பசங்க சமாளிச்சுக்கிடுவாங்க. இப்போ 10th and 12th ஸோ அவங்க ப்ரிப்ரேஷன் சஃபர் ஆகாமல் இருக்கணும். ஏன்னா பேரண்ட்ஸுக்கும் சஃபரு, ஸ்டூடெண்ட்ஸும் அது சஃபர் ஆகும் இருக்கும். அவன் வந்து சவுத்தை பார்க்கவே இல்லை சார். அவங்க சவுத்தை கண்டுடவே இல்லையே. சவுத்தை நீ எட்டு போங்கன்னா விட்டுட்டான் அவனை. இப்போ நம்ம ஜாலரா அடித்தோம்னா அவன் முதல் ப்ரிப்பேர் கொடுப்பான் நமக்கு. நார்த்தில் எவன் காசு டிக்கெட் எடுக்கிறான், எந்த பேர் ரயிலில் மதிக்கிறான்? நம்ம 4 ஸ்டேட்டாக ரயில்வேக்கு மரியாதை கொடுக்கணும். ரிசர்வேஷனுக்கோ அன்ரிசர்வோ கம்ஃபர்டபுளாக போகிறோம். இப்போ கூட நார்த் இந்தியன்ஸ் வந்தால் இங்கே அட்டுவலி பண்ணிட்டு இருக்காங்க கொள்கையை நம்மளுக்கு எவ்வளோ சேட்டை பண்ணுறாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ இது பிரியாரிட்டி கொடுத்து ரயில்வேக்கு ப்ராஃபிட்டபிள் வரணும். எந்த ப்ராஃபிட்டபிள் செக்டாரோ அவன் வந்து இம்பாக்ட் கொடுக்கணும். அதுதான் ரயில்வே மினிஸ்டரோட ஒரு பொறுப்பு. அவன் அதுகளே கண்டுபிடிக்கான இப்போ ரயில்வே என்ன சொல்ல 20th அன்னைக்கு நான் சென்ட் தாமஸ் மோட்லேருந்து நான் பீச்சுக்கு வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் 4 hours ஆயிருக்கேன். நான் வந்துட்டு ரிட்டர்ன் முடிச்சு என் ஒர்க்கை முடிச்சு போகிற டைம் நான் ரீச் ஆகிருக்கேன் 4 மணி நேரம். அப்போ அந்த ஸ்கூலோ காலேஜோ பசங்களாம் விட்டுட்டு அவங்க ஷிஃப்ட்டு மாதிரி போகும்போது அவங்க நிலைமை விட்டுருக்கும். இதான் யோசிக்கணும் சார். எங்கே தான் யோசிக்கிறாங்க? யோசிக்கணும். இந்த ரயில்வே மினிஸ்டர் இருக்கிறவங்க, டாப் அஃபீஷியல் இருக்கிறவங்கலாம் இந்த பப்ளிக் என்ன அஃபெக்ட் ஆகிறாங்கிறது அவங்க வந்து ஃபீல்டுக்கு வந்து நின்று பார்க்கணும். ஒரு நாள் ஒரு விசிட் வந்து பார்க்கணும். இப்போ சதர்ன் ரயில்வே ஜிஎம்ஓ சதர்ன் ரயில்வேல அவங்க மற்ற ஆட்களை வந்து இந்த ஃபீல்டு ஃப்ரம் தாம்பரம் டு பீச் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஷனும் எவ்வளோ மக்கள் சஃபர் ஆகிறாங்க, எவ்வளோ பேர் போகிறாங்க, ஒரு சென்சஸ் எடுத்தாங்கன்னா they can easily identify how much of people are suffering daily. அதை கண்டிப்பாக அவங்க ஏசியில் உட்காந்துக்கிட்டு இங்கே ஆர்டர் போட்டிருக்கோம் அங்கே வாட்டரோட ஃபீல்டை வந்து பார்க்க சொல்லுங்கள். ஃபீல்டை வந்து பார்த்தாங்கன்னா தான் அந்த ரயில்வே அஃபீஷியலோட தெரியும். இந்த நோட்டோ அவங்க தான் அட்லீஸ்ட் மேலே கொண்டு போட்டோம். இதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொண்டு போட்டோம். லாஸ்ட் 2 years யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ட்ரெயினை. எவ்ரி 10 minutes வந்துடும் ட்ரெயின். பட் இப்போ இந்த ப்ராப்ளம்னால 45 minutesலாம் ஆகுது. மெயினாக ஆஃபீஸ் போய் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. அதர் பிளேசஸ் எங்கேயாவது போகணும் அப்படின்னா அதுவும் ப்ராப்ளமாக இருக்குது. நல்லா தெரியுது. முடியறதுக்கு டேட் போட்டிருக்காங்க. பட் அந்த டேட்குள்ளே முடிஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். 2 months ஏதோ டேட் போட்டிருக்காங்க. க்ரௌட் ஹெவியாக இருக்குது. நம்ம நார்மல் க்ரௌட் எப்பவுமே இருக்கும். இப்போ இனி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா பஸ்ஸஸ் வேறு இப்போ இந்த ப்ராடே வேறு இப்போ இது பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதனால் இப்போ இனி கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. நல்லாவே தெரியுது அது. அதாவது 15 நிமிஷம் சொல்கிறாங்க, சொன்னால் 5 நிமிஷம் வரல, 3/4 மணி நேரம் ஆகுது. இது வரைக்கும் நீங்கள்லேருந்து ரொம்ப குறைச்சிருக்கிறாங்க. காலையில் நான் ஊரை பார்த்துட்டு வரேன். ரெகுலராக வந்து 9 மணிக்கு ட்ரெயின் வருவேன், 8 மணிக்கு வரேன். 8 மணிக்கு வந்து இங்கே வரது மணி 10 ஆகுது. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு இந்த மாதிரி 6 மணிக்கு வந்து 6:30 வரமா. அப்போனா இந்த வண்டி ஃபாஸ்ட்டு போயிடுச்சுன்னா செங்கப்பட்டு வண்டி 8:30 மணிக்கு போகிறான். இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி சொல்லுங்கள்?
அதாவது தாம்பரம் வண்டியே கிடையாது. தாம்பரத்தில் ஸ்டேஷனில் வண்டி போட்டால் பரவாயில்ல, செங்கல்பட்டு எல்லாம் விடுறாங்க. வடமாநில இது மேலேருந்து அடித்தல் தான் கிடக்கும். இங்கே எதுவும் பண்ணுறாங்களா? அவங்க உண்டு வேலை உண்டு போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம போனோமா வேலையை பார்த்தோமா வந்தோமான்னு இருக்காங்க. அவங்க எழுச்ச வாயில் என்ன பண்ண முடியும்? முதலேருந்து அப்படியே ஆயிடுச்சு. தமிழ்நாடு மக்கள் அப்படி தான் இருக்குது. வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு தான் இருக்குது. ஏன் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் யாரும் என்ன கேட்கலாம்ல? பிஜேபி காரங்கெல்லாம் கேட்கலாம்ல? ஒரு ஜனங்க கஷ்டப்படுறாங்களேன்னு ஓட்டு கேட்க மட்டும் எல்லாம் தமிழ்நாடு பூரா சுற்றுறீங்கல்ல, இது கேட்கலாம்ல? எவ்வளோ ஜனங்க பாதிக்கப்படுது கேட்கலாம்ல? அவங்க நான் இங்கேருந்து 1000 லைட்லேருந்து இங்கே வந்து இங்கேருந்து திரும்பவும் நான் பெருங்களத்தூர் வரைக்கும் போகிறேன். டெய்லி இந்த ட்ரெயினில் வந்துட்டு இருப்பேன். கிண்டியில் வந்து 5:11க்கு 9வது 10வது நடைமேடையில் வந்து நிற்கும் வண்டி. அதில் ஏறி பெருங்களத்தூர் போயிடுவேன். இப்போ 6க்கு மாற்றிருக்காங்க. இப்போ வந்து அங்கே வேலை நடக்குதுன்றதுனால 6க்கு மாற்றிருக்காங்க. இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பயணம் செய்கிறவங்க வந்து நிறைய துன்பப்படுறாங்க. காரணம் என்னென்னா, இடம் தெரியாமல் எந்த பிளாட்ஃபாரத்தில் வண்டி நிற்கிது, எங்கே போகுது அப்படின்ற சரியான கைட்லைன்ஸ் இன்னும் கொடுக்கல. காரணம் என்னென்னா, அந்த இறங்குற இடத்துல 3 பேர் 4 பேர் உட்காந்து சொல்கிறாங்க, தகவல் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் 6வது பிளாட்ஃபாரத்துக்கு இந்த வாசல்லையே ஆளுக உட்காந்துருந்து நீங்கள் இந்த மாதிரி போகணுமா, இந்த இடத்துல இறங்கி போங்க அப்படின்னு இங்கே தகவல் சொன்னால் இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும் எங்களுக்கு. அதை இந்த நிர்வாகம் தான் செய்யணும். இந்த ஏபிஓவோ இல்லை ஜெனரல் மேனேஜரு சதர்ன் ரயில்வே அவங்க செய்யலாம். இன்றைக்கி காலையில் நான் கிண்டிக்கு போக வேண்டியவன் மவுண்ட்லேயே வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கு வரைக்கும் போகாமல் இந்த வண்டி அதுக்கு மேலே போகாது, இது கூடுவாஞ்சேரிக்கு திரும்ப போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்பவும் படி ஏறி மேலே ஏறி இறங்கி திரும்பவும் 1வது பிளாட்ஃபாரத்துக்கு வந்து அப்புறம் அங்கேருந்து கிண்டி வந்து கிண்டியிலேருந்து நான் பஸ்ஸை பிடிச்சி நான் 1000 லைட்டுக்கு போகிறேன். ரொம்ப கஷ்டம் தான், நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா ட்ரெயினில் வந்து ட்ரெயினில் என்ன ஒரு ப்ளஸ்னா நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும், வரது போகிறதா தெரியாது. பஸ்னால் டிராஃபிக்கு சிக்னலு, ஆனால் தான் ட்ரெயின் ப்ரிஃபர் பண்ணுறோம். பட் ஆனால் இது கஷ்டம் தான். இது 1 மந்த் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தள்ள போகிறோன்னு தெரில. இல்லைனா முடியலன்னா வேறு ஏதாச்சும் இந்த ரேபிடோட ஊபரில் 2 வீலரில் தான் போய் ஆகணும். அப்படி கரெக்டாக அந்த டைமுக்கு போகணுன்னா எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மீதி கரெக்டாக பஞ்ச் அவுட் பண்ணுறவங்களாம் கஷ்டம் தான். ஃபுல்லாக கூட்டம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட் கிளாஸ்லேயே எல்லாரும் ஏறிடுறாங்க. ஜென்ரலாகவே நைட்டு வந்து டிடிஆர் இருக்கிறதுனால எல்லாம் ஏறிடுறாங்க. பட் இன்னும் மோசம், நேற்றுலாம் போகும்போது கரம் மிஷனில் மாட்டின மாதிரி தான், காமெடி மாதிரி தான் ஆயிடுச்சு. அப்படியே மூச்சு திணற மாதிரி ஆகுது. அவ்வளோ டைட் பண்ணுறாங்க, தள்ளி விட்டு ஏறுறாங்க. வேறு வழி இல்லாமல் போயிட்டு வர மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் அந்த டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ 1/2 hourன்றது ஒரு 15 minutes ஒன்ஸ் 10 minutes ஒன்ஸ்னா கூட ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. இது 1/2 hour ஒன்ஸ்னோடனே ஆல்ரெடி கூட்டம் ஸ்டாக்னன்ட் ஆகுது. வரும்போதும் வண்டி கூட்டமாக இருக்குது. இதெல்லாம் ஒன்று சேரும்போது ரஷ் ஆகி நம்மளுக்கு அந்த எதாவது அடிப்படுறதோ அந்த மாதிரி ஆகுதோ. இப்போ லேடிஸ்லாம் நேற்று ஏறும்போது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்லேயே 4-5 ஜென்ஸ் ஏறிட்டாங்க. அவங்களை கேட்டு தான் ஏறினாங்க. பட் ஆனால் அந்த மாதிரிலாம் ஒரு டைட் சுச்சுவேஷன் ஆயிடுது. நேற்று 8 மணிக்கு வந்தேன் எங்கள் ஸ்டேஷனுக்கு. 8:15 ஒரு ட்ரெயின் வந்தது 15 minutes. ஆனால் அதில் ஏறவே முடியல. ஏறதுக்குள்ளே தள்ளி விட்றாங்க. நீ தள்ளு நான் தள்ளுன்னு தள்ளி விட்டு அந்த மாதிரிலாம் ஏறுறாங்க. சரின்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் 8:35 தான் வந்தது ட்ரெயின். கிட்டத்தட்ட 8லேருந்து ஒரு 35 1/2 hour கிட்ட போயிடுச்சு. அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் ஜாஸ்தி பட்டலாம் ட்ரெயின். அதுதான் என்னோட சஜஷனும் பப்ளிக் ஒரு சஜஷனும். நேற்று நானும் இன்னொருத்தவங்க பேசிட்டு கூட அவரும் அதான் சொன்னார். பீக் டைம்ல கொஞ்சம் அதிகம் படுத்தலாம், பீக் டைம்லயும் விட்டுறாங்க, கம்மி பண்ணிடுறாங்க அப்படின்னாங்க. ஸோ என்னோட சஜஷன் அதான். இன்னொன்று பசங்களுக்காக பாவம், அந்த எக்ஸாம் டைமில் அது கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணிடலாம். அது அவசரப்பட்டுட்டாங்கன்னு தோணுது. ஸோ என்னோட மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயின் லேட் ஆகிறதுனால என்னோட ஆஃபீஸ் ஒர்க் வந்து டிலே ஆகுது. ஸோ 20 minutes ஒன்ஸ் தான் ட்ரெயின் இருக்குது. ஸோ ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பர்மிஷன் 2 லேட்டு தான். அதை வந்து இப்போ இந்த மந்தில் யூஸ் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. என்னோட இதில் எல்ஓபி நடக்குது. அதாவது லாஸ் ஆஃப் பே போட்டுருவாங்க இன்கேஸ் லேட்டாக பஞ்ச் அடித்தா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ எனக்குன்னு மட்டும் இல்லை, இந்த மாதிரி இருக்கிற அந்த ஆஃபீஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே இப்படி தான் இருக்குது. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பட் எந்த ஒரு இன்டிமேஷனும் இல்லை. அன்றைக்கி நான் வந்து பஸ்ஸை பிடிச்சிட்டு வெளியில் பிடிச்சிட்டு அன்றைக்கி லேட் ஆகிட்டு நான் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 150 rupees ஆட்டோ கொடுத்து அப்பயும் அந்த டைமுக்கு என்னால் ரீச் ஆக முடியல. அந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் இருந்தது தான். ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. டெய்லி ஆஃபீஸ் வரதே கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்கிற மாதிரி இருக்குது. எதில் போனாலும் கும்பல் ஜாஸ்தியாக இருக்குது. அது வந்து மெட்ரோவுக்கு போனீங்கன்னா மெட்ரோ அதுக்கு மேலே கும்பலாக இருக்குது. எப்படி தான் போகிறது வரதுன்னே தெரியல. கொஞ்சம் ஹார்ட் ஃபேஸ் தான் இது. ஆக்சுவலி ஒன்றும் நம்ம ஆக்சுவலாக பிஃபோராக கிளம்புற மாதிரி இருக்கும். ஒரு 1/2 hour 45 minutes முன்னாடி கிளம்புனா நம்மளோட டைமுக்கு ரீச் ஆகலாம். இல்லை பொறுமையாக கிளம்புன்னு நினச்சா லேட் ஆகிடும். முன்ன 2 hours வருவோம், இப்போ 3 hours மேலேயே ஆகிடுது. 3 hours மேலே ஆகிடுது. டெய்லி பர்மிஷனில் போயிட்டுருக்கோம். நைட் போகிறதுக்கு இன்னும் லேட் ஆகுது. இப்போ கிளம்புனா தான் நான் இன்னும் 9:30 வீட்டுக்கு போய் சேருவோமே. ஒரு 40-45 minutes ஆகும். இப்போ 1 hourனாலும் சில டைம் சம்டைம்ஸ் இன்னும் கூட லேட் ஆகுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. நாங்களாம் நைட் டியூட்டிக்கு போகிறவங்க
ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் சீக்கிரமாக 4:30க்கே வீட்டில் இருந்து கிளம்புறோம். யூஸ்வலாக 2.5 hours ஆகும் ட்ராவல், இப்போ வந்து 3.5 hours மேலே ஆகுது. நிறைய சிரமம் தான் இருக்குது. காலையில் எழுந்து கிளம்பி வர முடியல, மறுபடியும் மார்னிங் 6:45 கிளம்புனா தான் நாங்கள் வர முடியும் ஆஃபீஸ் டைமுக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. அது மாதிரி இந்த டைமிங் வந்து மாறிடுது. ஓவர் க்ரௌட் தான் சார். யூஸ்வலாகவே எங்கள் ட்ரெயின் க்ரௌடாக தான் இருக்கும். ஏன்னா சிங்கிள் ட்ரெயின் தான் எங்களுக்கு ஃபாஸ்ட் லோக்கல், அதனால் அது எப்பயுமே க்ரௌடாக தான் இருக்கும். இப்போ இன்னும் அதிகமாக தான் இருக்கும்.